ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆவாரம் பூ வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆவாரம் பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இதில் நம்ம ஆஸ் யூஷுவல் டீ போட்டு குடிப்போம், ஹேர் ஆயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க. இந்த சம்மருக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆவாரம்பூ எல்லா சீசன்லேயும் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் பொடியாவே வந்து விற்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு நமக்கு ரெடிமேடாக பொடியாக வந்து கிடைக்கும். அங்கே கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இந்த ஃபேஸ் பேக்கை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வாங்க இந்த அழகான மஞ்சள் நிறமுள்ள ஆவாரம்பூ ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாட்டி வீட்டில் இந்த ஆவாரம் பூச்செடி வந்து இருந்தது. இது ரொம்பவே கண்ணை பறிச்சுக்கிட்டே இருந்தது. சரி, இதை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பூவெல்லாம் வந்து நான் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் இருக்கக்கூடிய அந்த தண்டு எல்லாம் நீக்கிட்டு நான் பூ மட்டும் பிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது இதில் நிறைய பூச்சியெல்லாம் வந்து இருக்கும். அதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறதால நம்ம பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து பறிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்டெல்லாம் வந்துட்டு நான் தனியாக பிச்சு எடுத்துட்டேன். அந்த மேலே இருக்கிற அந்த பூ மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பூவை நாம் ஒரு 2 நாளைக்கு நிழலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். வெயிலில் வந்துட்டு காய வைக்கக்கூடாது. நம்ம வெயிலில் காய வச்சோம்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அடுத்ததாக இது கூட ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு. இது நம்ம தாளிப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது. இது ஒரு 50 கிராம் கிட்ட இருக்கும். இதை நாம் வெயிலில் வச்சு ஒரு 2 நாளைக்கு நல்லா காய விட்டுக்கோங்க. இந்த சம்மர் டைமில் நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு நல்ல முருகலாக வந்து காஞ்சிரும். இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டுமே நல்லா கலந்துக்கிட்டு நம்ம வெயிலில் ஒரு 2 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுமே நம்ம நல்லா காய விட்டு எடுத்துக்கிட்டோம். ஆவாரம்பூ நம்ம நிழலில் காய வைக்கணும். இந்த பருப்பை வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போ நாம் இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம ஆவாரம்பூ சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அதுலேயே இந்த பருப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு சேர்த்திட்டு இந்த ஆவாரம்பூ சேர்த்து அரைச்சிங்கன்னா நமக்கு நல்லா வந்து பவுடராக கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆவாரம்பூ சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இது கூடவே இந்த பருப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவங்க ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா சலிச்சு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்குன்னா ஓரளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். இப்போது இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது கெடாமல் பார்த்துக்கலாம். நார்மல் டெம்பரேச்சரில் இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குளிச்சு விடும்போது லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு உடம்பு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு குளிப்பாட்டி விட்டுடலாம். இதே பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த சம்மர் டைமுக்கு இந்த ஃபேஸ் பேக் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வந்து இந்த பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து கலக்கிக்கலாம். இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் சன் டேன் ஏதாவது இருந்தால் கூட நல்லா ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வந்து இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்கும். நம்ம ஸ்கின்னும் நல்லா பிரைட்டாக வந்து இருக்கும். ஸ்கின் கலரும் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். நம்ம குழந்தைங்களோட ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த பவுடர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த ஒரு சோப் எதுவுமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த பவுடர் ஒன்றே வந்து போதும். நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து வராது. நம்ம தாராளமாக குழந்தைங்களுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.